இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாத ஒரு அன்புள்ள தெய்வம். அந்த அன்புள்ள தெய்வத்தை பற்றின நற்செய்தியை மத்தியிலே கொண்டு வருகிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில இந்த மனுக்குலத்தின் மீட்பிற்காக, உங்களுக்காக, எனக்காக இந்த பூமியிலே பிறந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக இந்த பூமியிலே பிறந்த ஒரு அன்புள்ள தெய்வம். நம்மளுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய சாபத்திற்காக, உங்களுடைய பாவங்களுக்காக அவர் இந்த பூமியில மனிதனாக பிறந்து வளர்ந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து மீண்டும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஒரு உயிருள்ள தெய்வம். இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிற தேவனா இருக்கிறார். அன்பிற்காக இயங்குகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு உண்மையான அன்போடு ஒரு நிலையான அன்பை கொடுக்கிற ஒரு அன்புள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் வருவதற்கு இடம் கொடுங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில வந்தார். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக அவர் இந்த பூலகத்துல வந்தார். இந்த பூமியில நாம் வாழ்கிற வாழ்க்கை நிலையானது அல்ல. சொற்ப காலம் மாத்திரமே நாம் இந்த பூமியில வாழ முடியும். அந்த வாழுகிற வாழ்க்கையை நாம் உண்மையானதாக, பரிசுத்தமானதாக வாழ வேண்டும். நாம் செய்கிற பாவங்கள், குற்றங்கள் இது எல்லாவற்றிற்கும் நம்மளுக்கு ஒரு மன்னிப்பு தேவை. நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை நாம் பார்க்கிற மனிதர்களுக்கு தெரிகிற ஒரு முகம், நாம் யாருமே பார்க்க முடியாத ஒரு அந்தரங்க வாழ்க்கை நம்மளிடத்தில் காணப்படும். அந்த அந்தரங்களில நாம் செய்கிற பாவங்கள் யாருக்கும் தெரியறதில்லை. அதை இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். நாம் வடிக்கிற கண்ணீர் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். உங்களுடைய துக்கங்களை அவர் பார்க்கிறார். அதை மாற்ற இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். துக்கங்களுக்காக, வியாதிகளுக்காக, இது எல்லாவற்றிற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். உங்கள் ஒவ்வொருவருடைய சாபங்கள், வியாதிகள், வேதனைகள், பிசாசின் கட்டுகள், மாந்திரிக கட்டுகளில் இருந்து விடுதலை தருவதற்கு இயேசுவால் மாத்திரமே முடியும். இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமானவர்களாக நாம் வாழ வேண்டும். அந்த பரிசுத்தத்தை இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே தர முடியும். மரணத்திற்கு பின்பு இருக்கிற வாழ்க்கையில நாம் போய் சேர்வதற்கு இந்த பரிசுத்தம் மிகவும் முக்கியமான ஒன்று. எப்படி இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதனாக, குழந்தையாக இந்த உலகத்துல பிறந்தாரோ, மீண்டும் அவர் வருவார். அப்பொழுது ராஜாதி ராஜாவாக வருவார். அப்பொழுது நியாயம் இருக்கிற ஒரு தேவனாக வருவார். அந்த நியாய தீர்ப்பில் நாம் செய்யற தவறுகளுக்கு, நாம் செய்யற பாவங்களுக்கு அதற்கான தேவையான நியாய தீர்ப்பை அவர் தருவார். ஆகையால் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நாம் உண்மையானவர்களாக, பரிசுத்தமானவர்களாக வாழ வேண்டும். நமக்கு தேவையான ரட்சிப்பையும் அது இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே தர முடியும். இந்த இயேசு கிறிஸ்து ஒரு அன்புள்ள தெய்வம். ஒரே ஒரு நேரம் உங்க உள்ளங்களில இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்க உண்மையிலே காண முடியும். இந்த இயேசு கிறிஸ்து அறிவதற்குள்ள எங்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயும் நீங்க போக தேவை கிடையாது. நீங்க இருக்கிற இடத்துல உங்கள் உள்ளங்களிலேயே நீங்க கூப்பிடுங்க. அவர் உங்களோடு இடைபடுவார். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய எல்லா போராட்டங்களிலும் விடுதலையை தர அவரால் முடியும். ஒரே ஒரு நேரம் உங்க இருதயத்துல அவரை கூப்பிட்டு பாருங்க. ஒரே ஒரு நேரம் இயேசு கிறிஸ்துக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. அநேக முறை நம்ம நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுத்திருப்போம். இந்த ஒரு முறை இயேசு கிறிஸ்துவுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மெய்யான மாற்றத்தை தர இயேசுவால் முடியும். மாற்றத்தை காண விரும்புகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவ மனதில கூப்பிடுங்க. அவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் நமக்கு தர போதுமான தேவனா இருக்கிறார். சமாதானம் என்றால் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, அது ஒரு நிலையான சமாதானம். அந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே தர முடியும். அந்த சமாதானத்தை தர உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய உள்ளங்களில இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுங்க. உங்களுக்கு விடுதலை தர அவர் போதுமான தேவனா இருக்கிறார். நமக்காக அடிக்கப்பட்ட தெய்வம், என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய சாபத்திற்காக அடிக்கப்பட்ட தேவன் உங்களுடைய பாவங்களுக்காகவும் உங்களுடைய சாபங்களுக்காகவும் அடிக்கப்பட்டார். விடுவிக்கப்பட முடியாத நிலையில இருக்கிற உங்களை விடுதலையாக்க முடியாத இந்த பூமிக்கு வந்தார். நாம் நிறைய விஷயங்களில் அடிமைப்பட்டு இருப்போம், போதைக்கு அடிமைப்பட்டு இருப்போம்,
இன்னும் பலவிதமான விபச்சாரத்துக்கு அடிமைப்பட்டிருப்போம். வெளியில சொல்ல முடியாத அந்தரங்க பாவத்திற்கு நாம் அடிமைப்பட்டிருப்போம். அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புகிற உங்களை விடுவிக்க என் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் அவருடைய இருதயங்களை இயேசு கிறிஸ்துவ நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு உண்மையான விடுதலையை தர இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த அன்புள்ள தேவத்தை உங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் அவர் இருக்கிறார். உங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரித்த தெய்வம். என்னுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னித்தார். நான் அந்தரங்கத்துல செய்த பாவங்கள், மறைமுகமாக செய்த பாவங்களை என் இயேசு கிறிஸ்து எனக்கு மன்னித்தார். இன்னைக்கு ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேன் என்றால் அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த ஒரு சமாதானம், சந்தோஷம் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு நிலையான சமாதானம், சந்தோஷத்தை தவிர அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அப்படியே இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல கூப்பிடுகிறவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அப்படின்னு யார் யார் எல்லா இடத்துலயும் நின்ற வண்ணமா ஒரு நிமிடம் கண்களை மூடி இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க. அன்புள்ள தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் நான் இந்த சமூகத்துல வருகிறேன் ஏசப்பா. இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நாங்க வந்து ராஜ்யத்துல பார்க்கணும்ப்பா. அதற்கு எங்களுக்கு கிருபைதாங்க. ஒவ்வொருவரும் வார்த்தையின் மூலம் அவருடைய உள்ளங்களில இந்த வார்த்தை கிரிய செய்கின்றவர்களே, ஒவ்வொருவரையும் ரட்சிப்புக்கு ஏதுவான வழியில நீங்க நடத்தும்படியாய் சொல்லுகிறேன். விடுவிக்கப்பட வேண்டிய ஜனங்களை நீங்க விடுவிக்கும்படியாய் சொல்லுகிறவர்களே அப்பா, ஒவ்வொருவரையும் உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ளுங்க. மூலியமாய் சொல்லுகிறேன்.